உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் பாட்டு வராதனால நீங்க கண்ணை முடிக்கோங்க. நான் பாடுறேன், நாங்க பாடுறோம். உந்தன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். என்னையும் எத்தனை பேர் உண்மையா கேட்கிறீங்க? உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். one more time come on. உந்தன் மகா, கேளுங்க, சின்ன பிள்ளை மாதிரி கேளுங்க. நான் வெளியே நிக்க விரும்பல ஆண்டவரே, உள்ள கூட்டிட்டு போங்க. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே அழைத்து செல்லும். சின்ன பிள்ளைங்க அப்பாட்ட, டாடி என்னையும் கூட்டிட்டு போங்க, அப்பா என்னையும் கூட்டிட்டு போங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் கேட்கிறீங்க? உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே பிரசன்னதா, உந்தன் பிரசன்னதா. இன்னொரு பாடலாமா? உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உந்தன் என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரே உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். என்னை கழுவிடும். தூய்மையாக்கிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். தூய்மை எப்படியாச்சும் உள்ள கூட்டிட்டு போயிருங்கப்பா. உள்ளே உம் பிரசன்னதா, உம் பிரசன்னதா நிரப்பிடும். உள்ளே உள்ளே உந்தன் பிரசன்னதா. எத்தனை பேர் மோசே மாறி கேக்குறீங்க? உம் மகிமை காண்பித்திடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே உம் பிரசன்னதா, உம் பிரசன்னதா உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே உம் பிரசன்னதா, உம் பிரசன்னதா. திரும்ப சொல்லுங்க. உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே ரகதரமா சகதரமா. அப்படியே கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உள்ள கூட்டிட்டு போங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் இருதயத்தோட வாஞ்சையோட கேட்குறீங்க? எனக்கு மோசை என்ன அடிக்கடி நினைப்பேன். நான் மோசைக்கு ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காமிக்கணும். உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நான் தரிசிக்க வந்திருக்கிறேன். நான்
இந்த மாலை நேர கூட்டத்துக்கு எதுக்கு தெரியுமா வந்தேன்? ஒரு மனுஷனை பார்க்க வரல, நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். அப்பா எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் மோசேட்ட சொல்றா, நீ என்னடா கேட்கிற? உனக்கு புரியுதாடா? என்ன பார்த்தா உயிரோடு இருக்க முடியாதுடா. அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே நான் உங்க மகிமையை பார்க்கணும், உங்க மகிமை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவருக்கு அவனுடைய இருதயத்தின் வாஞ்சைய புரியுது. அவன் அந்த விண்ணப்பத்தை தட்ட முடியல. மோசஸ் என்ன பார்த்து யாரும் உயிரோட இருக்க முடியாதுடா. ஆனா இந்த மாலை நேரத்தில் நீ உண்மையா தாகத்தோடு ஏக்கத்தோடு கேட்கறதுனால உனக்காக ஒரு பிளக்கப்பட்ட கண்மலை வைத்திருக்கிறேன். உனக்காக ஒரு பிளக்கப்பட்ட கண்மலை இருக்கிறது. அந்த பிளக்கப்பட்ட கண்மலை யார் தெரியுமா? கிறிஸ்துதான், இயேசுதான் நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலை. சொல்றாரு, இந்த கண்மலையின் மறைவில் கொஞ்சம் மறைஞ்சுக்கடா, கொஞ்சம் மறைஞ்சுக்கோ. நான் உன்னை கிராஸ் பண்ணும்போது என் கையை வச்சு உன்னை மறைச்சிருவேன். ஆனா கிராஸ் பண்ண உடனே கையை எடுத்துருவேன்டா, நீ பாத்துருடா. அந்த நேரத்துல மோசே மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். ஆண்டவரே, ஐயோ எப்ப கையை எடுப்பீங்க, எப்ப நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் கடந்து போகும்போது கையை மறைத்து கையை எடுத்தோன்னு அவருடைய மகிமையை பார்த்தான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே ஒளிந்து போகிற அல்லது அந்த மகிமையை பார்த்த பரிசுத்தவான்கள், ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் மகிமையை பார்க்கல்ல, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கிருபா பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமையினால என்ன நிரப்புங்கப்பா. நீங்க தான் கேட்க போறீங்க. Come on everyone. சத்தம் உயர்த்தி தாகத்தோட, சும்மா பழக்க தோஷத்தில் அல்ல. ஆண்டவரே இப்போ கர்த்தருடைய தொடுதல், ஒரு அக்கினி தொடுதல் எனக்கு வேணும்னு சொல்றவங்க, பின்னால் இருக்கிறவங்க, சேர்ல இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, Lord we need one more touch from you Lord. ஒரு அக்கினி தொடுதல், இதுவரை அனுபவித்திராத ஒரு வல்லமை தேவ பிரசன்னத்தினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்ற பண்ணுவேன். மியூசிக் கம்மியா, உங்க சத்தம் கேட்கட்டும். துதிக்க ஆரம்பிச்சிருக்க பார்க்கலாம். துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, யாக்கோபு மாதிரி ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். இந்த முதல் நாள் மாலையில் ஆண்டவரே ஒரு ஃப்ரெஷ் டச் ஃப்ரம் ஹெவன், உம்முடைய தொடுதல், உம்முடைய கரம் இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அமருவதாக. ரபா ஷேகே, புதிய வல்லமை, புதிய கிருபை, இரட்டிப்பான அபிஷேகம் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, Lord fill your people. அநேகர் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். பின்னால சேர்ல இருக்கிறவங்க, ஹalleluya, உங்களுக்கு எழுந்து நின்று துதிக்கணும்னா எழுந்திக்கலாம், முழங்கால் போடணும்னா முழங்கால் போடலாம். ஹalleluya, கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளைங்க கூட, ஆமென், சின்ன பிள்ளைங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். You have great plan. You have great plan.
Your will be done. Your will be done. Your will be done. Your will be done, Jesus. Your will be done, Lord. Your will be done. Your will be done, Lord. Your will be done, Jesus. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை. அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், பாத்திரத்தை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் 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 வரங்களை பெற்றுக்கொள். ரபா ஷகா ரபா காதானமா. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்களாக. சிறு பிள்ளைகள் வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிவருவதாக. ஆண்டவரே, இந்த சபையினை அதற்காக முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து அநேகரை கர்த்தர் எழுப்புகிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆர்மியை கர்த்தர் எழுப்புறீங்க ஆண்டவரே. ஒரு சேனையை எழுப்புறத நான் பார்க்கிறேன்ப்பா. ரைஸ் an army, oh God. Rabba kara tara sheke rianda rakata nama. Yes, Lord. சின்ன பிள்ளைங்களை நிரப்புங்கப்பா. சின்ன பிள்ளைங்களை நிரப்புங்க. வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. இமானா கரா தரா பஷகதா nama. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆவியானவரே. ரிபாலா கரபா ஹந்த ரகதா ரகதா ரபா ஓரிமானா ஹந்த ரகதானா. இவர்கள் துதி செய்யும் பொழுதே வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படுவதாக. சாத்தானுடைய கோட்டைகள் அஸ்திவாரங்கள் அசைவதாக. ரே மா கதானா. ஆராதனை ஒரு யுத்தம். நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பிசாசின் கிரிகளுக்கு விரோதமாக, ராஜ்யத்திற்கு விரோதமாக நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். Yes. Yes, Lord. பின்மாரியின் மழையை நீங்க ஊற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே.
Oh, hallelujah. Yes, Lord. Yes, Lord. Jesus. Rabba hata rakata rakata rabba handa rakata ranama. Yes, Lord. Yes, Lord. Sakarapa hanta rakatara. Amen. Yes, Lord. Jesus. Riba rakatarana. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த ஊழியத்துக்கு விரோதமா போராடுகிற அந்தகாரத்தின் கிரிகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ரீபா கரதானாமா. Yes, Lord. Yes, Lord. Karama shakatara katara mahadara katarama. Let your fire come down. உம்முடைய அக்கினி, பரலோகத்தின் அக்கினி எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ரபா கரா தரபா ஷகதியாந்தா ரகதானமா. Thank you, Holy Spirit of God. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். ஓ நீரே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உங்க சத்தம் கேட்கட்டும். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். நீரே பரிசுத்த தெய்வம், நீரே. ஓ நீரே, ஓ நீரே, நீர் மாத்திரமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே இயேசுவே, நீரே. ஹல்லேலூயா. நீரே, நீர். சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே, நீர். நீரே, நீரே, நீர். ஹல்லேலூயா. நீரே, நீர்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. Lord, we lift up your holy name, Jesus. Rakata raba shakatiantarana. Oh, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh, சேனைகளின் கர்த்தர். Hallelujah. Thank you, Father Lord. Oh, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், Jesus Christ. Rakata raba shakatarana. ரேமா, அந்த நாமத்தை நீங்க சொல்லும் போதே இந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை நாம் அனுபவிக்க முடியும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. சொல்லுங்க, நீரே நீரே நீர் இயேசுவே நீரே நீரே. ஹalleluya. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தரே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. மீண்டுமாக இந்த ஆண்டிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த சபையை குறித்த ஒரு பெரிய திட்டமும் கொண்டு உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, அதற்கு தேவையான வார்த்தைகள் பரத்திலிருந்து வருவதாக. எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். ஏன் நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். Lord, send your word and revive us, Lord. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பியும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தயவுசெய்து உட்காரலாம். இந்த மாலை நேரத்தில் மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். நாம் சரியான நேரத்திற்கு நம்ம கூட்டத்தை முடிக்கலாம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மீண்டுமாக உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்ததான, என்னை மிகவும் நேசிக்கிற ஆமென் அருமையான மூத்த போதகருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். என்ன நாட்கள்? எழுப்புதலின் நாட்கள். சொல்லுங்க சத்தமா, என்ன நாட்கள்? எழுப்புதலின் நாட்கள். எல்லாரும் பேசணும், எல்லாரும் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், 2021 இருந்து 2030 வரைக்கும் 10 ஆண்டுகள் ரிவைவல் டீகேடாக உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் அதை பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 10 years. 2021, அதாவது ஒரு அதுக்கு முன்னால ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாலெல்லாம், ஐ மீன் 2021க்கு முன்னால, ஆமாம் 2021 இந்தியாவில் ஏதோ ஒன்று நடக்க போறதுன்னு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க அதை? இல்லை, 2021. அதற்காக நான்லாம் அதை இன்னும் 100% விசுவாசிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் சரியாக தேவ மனிதர்களை ஏவி 2021 சென்னையில் பாஸ்டர் டி மோகன் அவங்க NL ஏஜில் நடக்கிற இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ கூப்பிடும்போது அவங்க இதுதான் சொன்னாங்க, 2021 2030 வரைக்கும் ரிவைவல் டீகேடா ஆமீன் தேவன் நமக்கு குறித்திருக்கிறார்.
அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம் 2021. ஸோ இந்த ப்ரேயருக்கு நீங்கள் வரணும்னு சொன்னதுனால அந்த ஆல்நைட் ப்ரேயருக்கு நான் போய் தேவனை உயர்த்த நானும் மோகன் சேனனும் இருந்தோம்னு நினைக்கிறேன். அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட லிசன் கேர்ஃபுல்லி. இந்த நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய பாரம் என்னன்னா, ஆண்டவரே 10 years 10 ஆண்டுகளா? ஏன்னா நாங்கள் பல 30-35 ஆண்டுகளாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. அதுக்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் இந்த வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணாங்களே, தியாகம் பண்ணாங்களே, விலைக்கிரயம் செலுத்தினாங்களே, இன்னும் 10 yearsா என்று ஒரு பெரிய கேள்வியும் பாரமும் என்னை அமிழ்த்தினது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த 10 ஆண்டுகள் முடியும் போதெல்லாம் இல்லை, இந்த 10 ஆண்டுகளிலேயே நான் இப்பவே அந்த எழுப்புதலின் கிரியை இந்த தேசத்தில் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்தியாவில் கர்த்தர் தம்முடைய எழுப்புதலின் கிரியை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். அதில் இணைந்து கொள்ள கர்த்தர் ஆட்களை தேடுகிறார். ஆமென். அதைத்தான் இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசுறதுக்கு என்ன கர்த்தர் என்னை அதிகமாக பாரப்படுத்தினார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னுடைய தனி ஜெபத்திலே நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபங்களிலே ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவரே இந்த தேசத்தில் வருகிற எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிற ஒரு கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து, நான் ஏற்கனவே உங்களை அறிக்கை செய்ய வச்சிருக்கலாம், திரும்ப உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிற கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லாதீங்க, நீங்களே சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் இருக்க மாட்டோம். we want to be the part of revival. நாங்களும் இந்த பகுதியில் எழுப்புதலில், இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டில், இந்தியாவில் வருகிற எழுப்புதலில் எனக்கும் ஒரு பங்கு வேணும்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு பங்கு தேவை, நானும் இந்த எழுப்புதலில் பங்காளியாக இருக்க விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, நம்முடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். இந்த நீங்க வாழ்கிற உங்க ஏரியால, நீங்க வேலை செய்யற உங்க ஆபீஸ்ல, கம்பெனில, ஸ்கூல்ல, காலேஜ்ல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல எழுப்புதலை கொண்டு வருவது உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என்ன அல்லேலூயா சத்தம் இல்லையே? நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். என்ன கொண்டு ஆண்டவரே, நான் அதைத்தான் இந்த நாட்களிலே உங்களுக்கு அதிகமாக வலியுறுத்தேன். ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள போட்ட பாரம். இந்த மாலை நேரத்தில் திரும்ப கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, இந்தியா எழுப்புதல் அடைய, இந்தியா சந்திக்கப்பட முழு நேர ஊழியர்களை வைத்து முடியாத காரியம். முழு நேர ஊழியர்களை வைத்து இந்தியா முழுவதும் சந்திக்கப்படுவது என்பது கூடாத காரியம். ஏன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது, கர்த்தர் என்னோட பேசுறது தான் நான் உங்களோட பேசுறேன். லே பீப்புள், விசுவாசிகள், எவ்ரி பிலீவர் செயல்பட ஆரம்பிக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஏதோ ரிவைவலுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்டான பாஸ்டர், ரிவைவல் வரணும்னா சென்னையிலேருந்து ஒருத்தரை கூப்பிடணும், கோயம்புத்தூர்லேருந்து அவரை கூப்பிடணும், இவரை நோ, நெவர். அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. உன்னுடைய பகுதியில் எழுப்புதலை கண்டு வர கர்த்தர் உன்னைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் மிக அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறார். உங்களுடைய மைண்ட் செட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். இந்த 4 நாட்களும், ஒருவேளை இன்னைக்கு சும்மா ஒரு ஆரம்ப செய்தி, ஆனால் ஆமே 4 நாட்களும் இன்னும் என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியாது. பரிசுத்த ஆவியானவரை பாரப்படுத்துறது என்னன்னா, ஒரு சாதாரண விசுவாசிக்கு இருக்கிற ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டிய நாட்களிலே இருக்கிறோம். The spiritual authority. முதல்ல என்னை கொண்டு கர்த்தர் இந்த பகுதியை அசைக்க போறாருன்னு ஒரு விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். ஆமென். அதாவது இது இந்த சபையில கர்த்தர் பேசுறார். ஏன்னா இந்த சபையை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார்.
நான் இங்க வரும்போதெல்லாம் நான் ஆவியில் அதிகமாக உணர்கிறேன். ஆமென். இந்த சபையில கொண்டு கர்த்தர் ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசியும் எங்களை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீ எந்த அளவுக்கு இதை விசுவாசத்தை அல்லேலூயா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆத்துமாக்களை விடுதலையாக்க போகிறீர்கள். ஆமென். அதாவது உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிசாசு துரத்துறதுன்னா சூப்பர் பாஸ்டர் வர வேண்டாம், வரம் பெற்றவர் வர வேண்டாம், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறதுக்கு ஹீலிங் வரம் பெற்றவர், இதெல்லாம் தவறான புரிந்து கொள்ளுதல் என்று நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ உலகத்தில். ஏன்னா எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்றார்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் பார்க்க விரும்புறேன். கையோ நல்ல உயர்த்திய வை. எனக்குள் சொல்லுங்க, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். சரி, கீழே போடுங்க. ஒருவேளை ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளலைன்னா இந்த 4 நாட்களில் உன்னை நிரப்புவார். எந்த நிமிஷத்திலையும் கர்த்தர் நிரப்பலாம். நான் சொல்லி நிரப்புறதில்லை, நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை நிரப்புவார். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் எல்லா வரங்களோடு எல்லா வல்லமைகளோடு எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென். சத்தம் வரல. நீங்க உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றதை நீங்க வாங்கிக்கணும். சும்மா பிரசங்க கேட்கிற மாதிரிலாம் இந்த 4 நாட்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது எவ்ரி டே ஜனங்களை நீங்க விடுதலையாக்க போறீங்க. கட்டுகள்ல இருந்து, சாபங்கள்ல இருந்து, வியாதியில இருந்து. ஆமென். ஹீலிங் சர்வீஸ், க்ரூசைடு, நத்திங் டூயிங், அதெல்லாம் இனி நடக்க போறது கிடையாது. ஆமென். ஆமா, ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டு ஸ்பெஷல் நோ நெவர். நீங்க ஒவ்வொருவரும் உங்க எல்லைகளிலே கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை நீங்க விடுதலையாக்கி நீங்க ஆலயத்திற்குள்ள கொண்டு வர போறீங்க. ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இந்த நாட்கள் சாத்தானுடைய கூடாரத்தை கர்த்தர் காலியாக்குகிற நேரம், தேவ சபை வளர்ந்து பெருகுகிற நேரம். ரபா ஷகதனமா. கர்த்தர் கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர். எனக்கு தயவு செஞ்சு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயமா தான். அந்த வரம் இந்த வரம், அவரு அந்த வரம் இந்த வரம் பெற்றிருக்காரு. நான் அதே ஆவியானவர் தான் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். இதை நீங்க உங்களுக்கு தெளிவு வரணும். உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒருத்தர்கிட்ட ஓடுறது, ஸ்டாப் இட். இதெல்லாம் அறியாமை. உன்னுடைய வாயில கர்த்தர் வார்த்தையும் அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். ஏன்னா என்னுடைய கையல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என் மூலமாக வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால விசுவாசிகள் வளர வளர யார்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட திரள் ஜனங்கள், ஆமென், நான் கிறிஸ்டியன்ஸ், தேவனை அறியாதவர்கள் திரளாக ஜெபத்திற்காக உங்களை தேடி வருகிற நாட்கள் என்று நான் பரிசுத்த ஆவியானவராக, ஆவியான மூலமா திட்டவட்டமா உங்களோடு கூட பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தெபோராள் சொல்லுகிறார், நான் எழும்பும் அளவும். எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, நான் எழும்பும் அளவும். திரும்ப திரும்ப சொல்லுங்க, நான் எழும்பும் அளவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. நான் மற்றவங்களை ஏன் விடுதலைக்காக, ஏன் சுகத்துக்காக மற்றவங்களை தேடி போனேன். மற்றவங்க யாராச்சும் எழுப்புதலுக்கு அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் நினைச்சேன். கடைசியா எனக்கு தான் தெரிஞ்சது, நான் தான் எங்க பகுதியில் எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் என்னைத்தான் அபிஷேகித்திருக்கிறார். என்னுடைய கரத்திலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய கரத்திலே கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நாள் அதை நான் பூட்டி வச்சிருக்கிறேன். இவ்வளவு நாள் செயல்படாமல் இன்ஆக்டிவா நான் இருந்திருக்கிறேன். இதுக்கு கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும்ல. ஒரு மணிடத்துல 5 தாலந்து, ஒரு மணிடத்துல 2 தாலந்து, ஒரு மணிடத்துல 1 தாலந்து
கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, திரும்பி கணக்கு கேட்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் திரும்ப திரும்ப சபைகளுக்கு சொல்லுகிறேன், அந்நிய பாஷைகளை பேசி ஒரு அறைக்குள்ளேயே மகிழ்ந்து கொண்டிருக்கல்ல, வெளியே புறப்பட்டு போய் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, ரபா கராதானமா, இந்த தேசத்திலே பிசாசு கட்டி வைத்திருக்கிற ஜனங்களை கட்டவிழ்ப்பதற்கான வல்லமை உனக்குள் இருக்கிறார். ஆமென். தயவு செஞ்சு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த 4 நாட்களும் இதைத்தான் நான் உங்களோட கூட பேச பாரப்படுகிறேன். ஆண்டவர் இதை உங்களுக்கு மல்ல, ஹோல் சர்ச் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கண்ணு திறக்கணும். ரொம்ப பேத்தட்டிக்குங்க. அதாவது இப்போ நான் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், எவாஞ்சலிஸ்ட் இருக்காரு, அவர் ஜெபம் பண்றாரு, விடுதலை தர்றாருன்னா நான் கிறிஸ்டியன்ஸுக்கு ஓகே. ரட்சிக்கப்படாத புதிய ஆத்துமாக்கள் போய் அவர்களுக்கு ஜெபம் பண்றது ஓகே. ஒரு சபைக்கு வருகிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வேதத்தை வாசித்து தேவனோடு நடக்கிற நீங்கள் விசுவாசிகள், whoever may be, please listen to me. நீங்க போய் இன்னொரு இடத்துல போய் அவர்கிட்ட ஏதோ கிஃப்ட் இருக்கிறமா நினைச்சிட்டு அங்க போய் நின்னா ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும், பரிதாபமான நிலை. ஏன்னா உனக்குள் இருக்கிறவரை குறித்த அறிவு உனக்கு இல்லை என்று தான் சொல்லுவேன். உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், சூழ்நிலைகளுக்கு மேலே அதிகாரம் படைத்தவர் உங்களுக்குள் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்கள் வியாதி பலவீனங்கள் மேலே அதிகாரம் படைத்தவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க, அதைத்தான் ஏசாயாவிலே கர்த்தருடைய ஆவியானவர், சொல்லுங்க சத்தமா, என் மேல். எதுக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டேன். நம்ம சர்ச்சுக்கு வான்றோம், ஆனா சர்ச்சில் ஒரு சத்தம் கேட்கணும், போ. எங்க போக? கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் நேரம் போ. ஆமென். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், குருட்டாட்டத்தில் இருக்கிற ஜனங்களிடத்தில் போவதற்காகத்தான் கர்த்தர் இந்த சபையிலே உங்களை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். நான் முதல்ல சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், சர்ச்ன்றது உருவாக்குகிற இடம். சபை என்பது என்னது? உருவாக்குகிற இடம். ரட்சிக்கப்பட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்தில் உள்ள வந்து நல்ல ஆண்டவரை அறிந்து பரிசுத்தாவின் அவரை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்ற மனிதன் பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு இருளில் இருக்கிற ஜனத்தை தேடி போவான், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை தேடி போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இத்தனை வருஷமா விசுவாசிகள் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஆமென். 5 விதமான ஊழியங்கள், அது அழைப்பின் பேரில் செய்வது. என்ன சொல்லுங்க? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். இந்த 5 விதமான ஊழியம் ஸ்பெசிபிக் காலிங். ஏன்னா என் மேல என்ன அழைப்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமென். அதை கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தி தான் ஊழியத்துக்கு அழைத்தார். என் மேல ஒரு சுவிசேஷகனுடைய அழைப்பு, எவாஞ்சலிஸ்டிக் காலிங். ஆமென். அதனால தான் நான் இன்னைக்கும் இதுவரைக்கும் சர்ச் ஆரம்பிக்கல. நிறைய பேர் சொன்னாங்க, நான் அரசாங்கத்தில் வேலை செய்து அந்த வேலையை விடும்போது எங்கள் கோயம்புத்தூரில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஹாட் டாக்கே அதுதான், வெஸ்லி எப்படியும் சர்ச் ஆரம்பிச்சிருவாரு, வெஸ்லி சர்ச் ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், ஐயோ எழுதி வேணா கொடுக்குறேன் ஐயா, எனக்கு அழைப்பு தெரியும். ஆமென். பெரிய சென்னையில் ஒரு பெரிய தலைவர், அவங்க பேர் சொல்லலை, அவங்க ரொம்ப என்ன நேசிப்பாங்க. நான் எங்கேயாவது கூட்டத்துக்கு போனால் அவர் வந்து என்னுடைய ஆராதனையில் ஊழியத்தில் கலந்து கொள்வாங்க. ஒரு நாள் வந்து என்னுடைய நண்பர் ஆல்பர்ட் சாலமன் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க கூட்டத்தில் ஊழியம் செய்ய. அவர் வந்து உட்காந்துட்டு என்கிட்ட மெதுவாக சொன்னார், வெஸ்லி நீ சர்ச் ஆரம்பிக்கலையான்னு கேட்டார். நான் சொன்னேன், அண்ணன் தான் கூட, அண்ணன் எனக்கு அந்த அழைப்பு இல்லைண்ணே,
அந்த தேவ சித்தம், அந்த அழைப்பு இல்லைன்னு அவர் சொன்னார். அதுக்காக என்ன தம்பி சும்மா ஆரம்பிங்க என்ன அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எது வரைக்கும் ஓடுவீங்க? புரிஞ்சுதா? உங்களுக்கு வயசாகிட்டே போகும், பலவீனமாவீங்க. நீங்கள் ஓடி ஊழியம் செய்ய முடியலன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த நோக்கத்தில் தான் அப்போ சபை ஆரம்பிக்கிறது. பிழைப்புக்காகவா சாப்பாட்டுக்காகவா? லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ நான் அவர்கிட்ட நான் ஒன்றுமே சொல்ல, ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர். நான் சொன்னேன் அமைதியாக சிரிச்சுட்டு விட்டுட்டேன். ஏன்னா இவர்கிட்ட பேசி பிரயோஜனம், ஏன்னா அவரே தெளிவில்லாமல் இருக்கார். அழைப்பு எனக்கு தெரியும். அந்த அழைப்பில் சாகர வரைக்கும், ஆண்டுடைய வருகை வரைக்கும் நின்னோன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நான் சாட்சியாக சொல்லுவேன். நான் வேலையை விட்டு, அரசாங்க வேலையை விட்டு, என் மனைவி காலேஜ் லெக்சரர் வேலையை விட்டுட்டு முழு நேரமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். இது வரைக்கும் பணத்தை எங்கேயும் பற்றி பேசுனேன், என் ஊழியத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? இத்தனை ஆண்டு வரேன்னு ஊழியத்தை பற்றி சொல்லியிருக்கேனா? எதுக்கு சொல்லணும்? தேவைகளை சொல்லி நெவர். யார் உலகத்தில் இத்தனை நாடுகளுக்கு போகிறேன், யார் கூட ரெகுலர் கான்டாக்ட் வைக்க மாட்டேன்னா? போன வருஷம் இங்கே வரும்போது பாஸ்டர்கிட்ட பேசுனது இப்போ தான் மறுபடியும் வந்து கை கொடுத்தேன். இடையில பேசுகிற பழக்கம் இல்லை எனக்கு அதிகமாக, எங்கே எந்த கண்ட்ரிக்கு போனாலும். ஏன்னா யாருடையும், அதனால தான் கொரோனா டைமில் 2 வருஷம் ஊழியமே இல்லை, வீட்டிலேயே தான் இருந்தோம். டெய்லி ஜெபம் ஆராதனை தான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஏன்னா என்னை அழைத்தது மனிதன் அல்ல, என்னை அழைத்தது கர்த்தர். அழைத்த அழைப்புல நின்னோன்னா, கேட்கிற வாலிபர்கள், இளம் ஊழியர்கள், இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க. தள்ளாடாதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அழைத்த தேவனை மட்டும் பாருங்க. அவர் கடல் மேல நடக்க வைப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்க வாழ்க்கையில ஊழியத்தில் வெளிப்படும். எப்போ? கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த நாட்களிலே இது எனக்கு ஒரு பெரிய பாரம். இன்னைக்கு வாலிபர்களுக்கு அழைப்பை பற்றிய உறுதி இல்லை. என்ன அழைப்பு உனக்கு? ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். என்ன ஊழியம்? ஊழியம் செய்கிறேன். வாட் இஸ் யுவர் காலிங்? உன் மேலே என்ன அழைப்பு இருக்கு தெரியாது. அதனால தான் திடீர்னு எவாஞ்சலிஸ்ட்ங்கிறான், திடீர்னு சர்ச் ஆரம்பிச்சிடறான், திடீர்னு அப்போஸ்தலர் போடுறான், திடீர்னு பிஷப்னு போடுறான். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் 5 விதமான ஊழியங்கள். அழைப்பு வரும்போது நீங்க வாங்க. ஆனால் அத்தனை விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இது திரும்ப ஒரு விஷயம், இந்த பிரசங்கத்தை கேட்கணும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. இன்றைக்கே நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நான் கடந்த 30-40 ஆண்டுகளாக பார்க்கிறேன். வல்லமை முகாம். என்ன முகாம்? சத்தமா சொல்லுங்க. பவர் கேம்ப், பவர் கேம்ப், பவர் கேம்ப்னு நடத்துறாங்க. ஓகே, என்ன பவர்? எனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் எல்லா பவரோட உள்ள வர்றார், உள்ள வந்து வாசம் பண்றாரு. இப்போ எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் சகல வரங்களோட. நல்ல கவனிங்க, இந்த வரங்கள் எனக்குள் இருந்து எப்பொழுது கிரியை செய்யும்னா, தேவைப்படுகிற இடத்திற்கு இந்த சுவிசேஷத்தை எடுத்து நீ காலடி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த இடத்திற்கு எந்த வரங்கள் வேண்டுமோ அதை உனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி அந்த ஆத்துமாக்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்த பொழுது கர்த்தருடைய வல்லமையை பெற்றார்கள். ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சொல்லுங்க சத்தமா, பலன் அடைந்து யூதேயாவுக்கு போங்க, சமாரியா. ஏன்? தேவைகள் உள்ள இடம். அங்கதான் கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. பாருங்க, ஏசாயா 61:1 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து. ஸ்கிரீன்ல வருது இல்ல, கமான். இது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் என்றாலும் உங்களையும் என்னையும் குறித்த தீர்க்க தரிசனம். அதனால தான் இயேசு மேல இறங்கின அதே ஆவியானவர், ஆமென், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இந்த மண் பாண்டங்களில் பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பர்பஸ் ஒண்ணுதான். வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு
நீ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான்னு அந்நிய பாஷை பேசிட்டு ஒரு ஆளுக்கு கூட சுவிசேஷம் சொல்லலன்னா கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆவியானவர் வந்த நோக்கமே என்னது சொல்லுங்க? ஆமா, பாடும் போது ட்ரம்ஸ் வாசிக்கும் போது குதிச்சு அந்நிய பாஷை பேசிட்டு மறுபடியும் போய் தூங்குறதுக்கு அல்ல. ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா என்னை அவர் நடத்துவார். எங்க நடத்துவார்? தேவைகள் உள்ள இடம். என்ன தேவைகள்? சிறுமைப்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை. இன்னைக்கு எல்லாமே உண்மையா சொல்றேன், காலையிலிருந்து நேற்றிலிருந்து எனக்கு உள்ள அழுது கொண்டே இருக்கிறேன். என்னால் தாங்கவே முடியல. என் மனைவிட்ட புலம்புன்னு. ஏன்னா எங்கள் வீடு, நாங்கள் இருக்கிறது மருதமலை என்கிற இடத்திற்கு பக்கம். நான் இந்த போன வாரத்தில் கொடைக்கானலில் ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன். பழனி வழியாக தான் போனேன் நான். ஐயோ, என் இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. கூட்டமான ஜனங்கள். அழுது கொண்டு ஜெபம் பண்ணிட்டே தான் காரில் போனேன். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் பாருங்க ஆண்டவரே, அறியாமையில் இருக்கிறாங்க. யார் இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றது? சொல்லுங்க. ஃபுல் டைம் ஊழியக்காரங்க வரணுமா? ஸ்பெஷலிஸ்டை கூப்பிட்டு தான் நடந்து. எப்படிங்க 140 கோடிக்கு மேல போயிடுச்சுங்க நம்முடைய இந்திய தேசம். ஏன் விசுவாசிகள் கண்கள் திறக்கப்படலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு சொல்லி தரலையோ? எனக்கு ஒரு பெரிய வேதனை இருக்கிறது. ஆவியானவரே பாரப்படுத்துகிறார். ஐயோ, இன்றைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அவர்களுக்கு. கூட்டமாக நடந்து கால் வீங்கி ஒரு அம்மா தள்ளாடுறாங்க. நான் காலையில் நேத்துல இந்த ஒரு வாரம் அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஆண்டவரே, இவங்களை யார் விடுதலையாக்க? இந்த விடுதலை சுவிசேஷம் எங்க கையில் இருக்கிறது. அதை அறிவிக்கும் பொழுது அவர்களை விடுதலை ஆக்குகிற வல்லமையும் கர்த்தர் எங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா ஒரு சிறு அறைக்குள்ளேயே அதை நாங்கள் புதைத்து விட்டோம். அப்போ ஆண்டு ரொம்ப பாரப்படுத்தினார். எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. திரும்ப வாசிக்க சத்தமா எல்லாரும். 1 2 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண. நோக்கமே அந்நிய பாஷை பேசிட்டு நமக்குள்ளேயே பரவசம் உண்டாக்கிட்டு ஜாலியா போறதுக்காக அல்ல. எனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டதற்கு காரணமே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்குவதற்காக. அடுத்ததாக, இருதயம் நொறுங்குண்டவர்கள் இந்த தேசத்தில் கோடி உங்க பக்கத்து வீடு, உங்களோட வேலை செய்யறவங்க, இருதயம் நொறுங்குண்டவர்கள், அவங்களுக்கு காயம் கட்டுவதற்காகத்தான் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினார். சகோதரா, வாலிப தம்பி, வாலிப சகோதரி, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுக்கு காரணம். ஐயோ. அடுத்ததாக, சிறைப்பட்டவர்கள், பிசாசினாலே சிறைப்படுத்தப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள். எத்தனை குடிப்பழக்கத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, பிரச்சனையில ஓ மை காட், கட்டப்பட்ட ஜனங்கள் கோடியாக இருக்கிறாங்க. அவங்களை கட்டவிழ்ப்பதற்கு எனக்குள்ளே வல்லமையை வைத்து நான் புதைத்து வைத்து இருக்கிறேன் என்றால் கர்த்தரிடத்தில் கணக்கு கேட்பாரா? கணக்கு கேட்க மாட்டாரா? அவருடைய ரத்தம் வீணாக போகக்கூடாது. எனக்கு ஒரு பெரிய ஆழமான தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீங்க ஒவ்வொரு சர்ச்சிலையும் பாருங்க, ஆத்துமாக்கள் புதுசா யாராவது கூட்டிட்டு வர்றவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலராகத்தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? நான் சர்ச்சுக்கு வர்றதே பெருசுன்னு நினைப்பான். நீ சத்தியமா பரலோகம் வர முடியாது. நீ ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சர்ச்சுக்கு நான் வர்றதே பெருசு, யாரை கூட்டிட்டு வர்றதுன்னா நீ பரலோகம் வர வாய்ப்பே என்ன பேச மாட்டேங்க. உங்களோட தான் பேசுறேன். நான் பரலோகம் வர வாய்ப்பே கிடையாது. சபைக்கு வர்றதுன்னு ஆண்டவருக்கு செய்யற இதா இல்லை. ஆண்டவர் ஆராதிக்க நான் இன்னும் உருவாக்கப்பட, இன்னும் கூட்டு பிரார்த்தனை, கூட்டு ஜெபம், கூட்டு ஆராதனை, தேவ மனிதன் மூலமா கர்த்தர் சபைக்கு தருகிற வார்த்தைகள் என்னுடைய ஆவி மனிதனை பலப்படுத்துகிறது. நான் பலனடைந்து வெளியே போய், ஹல்லேலூயா, பலனடைந்து வெளியே போய் நேரா எங்க போனோம் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க.
ஹalleluya. கட்டுண்டவர்களுக்கு விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், இதெல்லாம் செஞ்சு அடுத்த சண்டே வரும்போது, அடுத்த சண்டே எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? இடையில எந்த நாளிலும் கூட்டம் கூட்டமாக ஆலயத்திற்கு ஜனங்களை அழைத்து வர வேண்டிய, அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு முழு சபைகளுக்கும் விசுவாசி. எனக்கு பெரிய வேதனை, பெரிய வேதனை. ஒரு முறை இங்க இந்த பெண்டிகாஸ்டல் டேக்கு இங்க கன்னியாகுமரியில் அந்த பெரிய அந்த கடற்கரையில் ஒரு கூட்டம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாரும் 500 பாஸ்டர்ஸ்க்கு மேலே, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட 8 மணிக்கு கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, 2000 வருஷமா சபை ஆண்டவரை ஏமாற்றி விட்டது. அதுவும் இந்த ரீசன்ட் டேஸ்ல, ஆமென், சபை ரொம்ப ஆண்டவரை ஏமாத்துது. என்னன்னா, விசுவாசிகள் புறப்பட்டு போய் ஆத்துமாதாயம் செய்யல, அதுக்கு அவர்களை ஊக்குவிக்க தவறிவிட்டோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் மிக தெளிவாக பேசுகிறார். இந்த வார்த்தை கர்த்தர் நியாயம் தீர்க்கும் போது என்னையும் உங்களையும் நியாயம் தீர்க்கும். அறிந்தும் செய்யாமல் இருக்கிற நம்மை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தாதபடிக்கு கர்த்தர் எந்த நோக்கத்தோடு என்னை ரட்சித்தார், எந்த நோக்கத்தோடு என்னை அபிஷேகித்தார். இந்த 2024 என்னுடைய மெயின் கான்சென்ட்ரேஷன், என்னுடைய முக்கியமான நோக்கம் ஆத்துமாக்களை விடுதலையாக்க. இந்த வருடத்தில் ஒரு 50 ஆத்துமாக்களையாவது நான் விடுதலை ஆக்குவேன் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி, ஆமென், நீங்க கிரியை செய்ய ஆரம்பிக்க. நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் ஜெபம் பண்ணா இந்த வியாதி சுகமாச்சா, நான் ஜெபம் பண்ணா இப்படி விடுதலை கிடைக்குமா, இவ்வளவு நாள் நான் ஏன் புதைச்சு வச்சேன்னு ஆச்சரியப்படுற விதமா இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்குள் இருந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் என்பதை நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்காக கர்த்தரினுடைய சிந்தையில் வைத்த, ஆமென், ஒரு காரியங்களை நான் ஒரு ஆரம்பமாக பேசி வரும் நாட்களிலே தொடர்ந்து பேச விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட நெகேமியாவை குறித்து கர்த்தர் பேசுவதற்கு என்னை பாரப்படுத்தினார். நெகேமியா ரீபில்டிங் தி ஏன்ஷியன்ட் வால்ஸ் ஆஃப் எருசலேம். பாழான எருசலேமின் அலங்கங்களை திரும்ப கட்டுதல், திரும்ப கட்டுதல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, திரும்ப கட்டுதல். சத்தமா சொல்லுங்க, திரும்ப. ஆமென். ரீபில்டிங், இதுதான் எழுப்புதல். ரெஸ்டோரேஷன், ஆதி நிலைக்கு திரும்புதல். ரினியூவல், புதுப்பிக்கப்படுதல். ஆமென். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து எழுப்புதலுக்கு சமமான வார்த்தை, ரிவைவலுக்கு சமமான வார்த்தைகள். என்னது? ரினியூவல், ரெஸ்டோரேஷன். ரினியூவல் என்றால் புதுப்பிக்கப்படுதல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், திரும்ப சொல்றேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்படி எழுதி இருக்குல்ல, அந்த மொழியாக்கம் தவறு. நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா they shall renew their strength என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. they shall renew their strength அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இழந்து போன பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். அந்த வேர்டை இங்கிலீஷ்ல போட முடியுமா சிஸ்டர்? 40:31 ஐசாயா சாப்டர் 40:31 இங்கிலீஷ்ல யார்ட்டையாச்சும் இருக்கா? வாசிங்க. they shall renew. இந்த வார்த்தை நீங்க மறந்துடாதீங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது புது பலன் அல்ல, இழந்து போன பலனை வாசிங்க. but they that wait upon the Lord shall renew their strength. amen. renew, அந்த வார்த்தை தான் மிக முக்கியம். இது எழுப்புதலுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. போதும். amen. they shall mount up with the wings as eagles. they shall run and not be weary. they shall walk and not faint. renew, ரினியூவல் சொல்றோம். லைசன்ஸ் முடிஞ்சுன்னா என்ன செய்யறோம் சொல்லுங்க? ரினியூவல் பண்றோம். ஸோ அந்த மாதிரி தான்
கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க இந்த 2024 இழந்து போன அனுபவங்களை கர்த்தர் திரும்ப புதுப்பிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, புதுப்பிக்கப்படுதல். என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? சத்தமா சொல்லுங்க, புதுப்பிக்கப்படுதல். சத்தமா சொல்லுங்க, புதுப்பிக்கப்படுதல். இந்த 2024 இந்த ஆரம்பத்தில் எதுக்கு இந்த கூட்டம்னா, கர்த்தர் என்னை புதுப்பிக்க விரும்புகிறார். இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன ஊழியம், இழந்து போன தரிசனம், இழந்து போன ஆமென் அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் திரும்ப புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. திரும்ப புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். ஆமென். நாம் புதுப்பிக்கப்பட்டு, அதைத்தான் இந்த நெகேமியா புஸ்தகம் ரீபில்டிங் எல்லாமே பார்த்தீங்க, ரீன்னு வரும், ரெஸ்டோரேஷன், ரினியூவல், இன்னும் அந்த அது சம்பந்தமான நிறைய வார்த்தைகள் எழுப்புதலுக்கு. அதில் இந்த நெகேமியா புஸ்தகம் ரீபில்டிங், திரும்ப கட்டப்படுதல். இந்த நாட்களிலே கர்த்தர் என்னை ரொம்ப பாரப்படுத்தி ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கவனிங்க சகோதரர்கள் சகோதரிகள், கவனிங்க. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டு ஆராதனை அதிகமாகிவிட்டது, கார்ப்பரேட் வர்ஷிப். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கூட்டமாக 10,000 20,000 பேர் சேர்ந்து ஆராதித்தல், டிவி மூலமா பெரிய லைவ் வர்ஷிப், பெரிய பெரிய வர்ஷிப் அல்லது கூட்டு பிரார்த்தனைகள், ஆமென், தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு ஆயிரக்கணக்கில் சேர்ந்து ஜெபிக்கிறத அதிகரிக்கிறோம். ரொம்ப ஸ்தோத்திரம், இட்ஸ் குட். ஆனால் என்ன ஒரு டேஞ்சர் தெரியுமா? பிசாசு என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? கூடி ஆராதிச்சுக்கோ, கூடி ஜெபம் பண்ணு, உற்சாகப்படுத்தும் போது ஏதாவது சொல்லி, ஆனால் தனி ஜெபத்தில் அவன் கை வச்சிட்டான். இது ஆண்டவர் என்ன ரொம்ப பாரப்படுத்துறாரு. நான் போற எல்லா இடத்துலையும் சொல்றேன், இந்த மாலை இடத்துல நான் சொல்ல ஏவப்படுகிறேன். இந்த முதல் நாளிலே கர்த்தர் உன்னுடைய ஜெப ஆல்டரை, பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டுவதற்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஜெப பலிபீடத்தை திரும்ப கட்டு என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த 2024 உங்களுக்குள் இந்த கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னா வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய ஜெப பலிபீடத்தை திரும்ப கட்டி, நீ திரும்ப ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண மாதிரி, நீ அதிகாலையில் நடுராத்திரியில ஆமென் நீ எழும்பி ஜெபம் பண்ணினா, உனக்குள் இருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி திரள் ஜனங்களை உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நம்புறவங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாருங்க. ஆமென். நான் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பாத்திரம். நீங்க கூட்டம் முடிஞ்சு போகும்போது இதை தான் சொல்லிட்டே போனோம். நான் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பாத்திரம். அவரிடத்துல வல்லமைக்கு குறைவே, பூமியில எந்த சக்தியும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆமே, அது மந்திரவாதமா, பிசாசா, குட்டி சேதனம், வாட் எவர் மேபி, அவருடைய வல்லமைக்கு முன்னால் நிற்கவே முடியாது. நீ நடந்து போனேன்னா தாகோன்கள் முகம் குப்புற விழுகும். ராபா காரா தானாமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த தேசத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். கர்த்தர் இந்த தேசத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையான பாத்திரத்தை சுமந்து கொண்டு நீங்க நடந்து போகும்போதே, நீங்க போக்கிலும் வரத்திலும் இருக்கிற எல்லா தாகோன்களும் வரும் நாட்களிலே முகம் குப்புற விழுக போகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சாத்தானுடைய கூடாரத்தை கர்த்தர் உன் மூலமாக காலி செய்ய விரும்புகிறார். தேவனுடைய சபையை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல, சத்தமா சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல இருள் இருக்கக்கூடாது, பிசாசு இருக்கக்கூடாது, தாகோன்கள் இருக்கக்கூடாது, பாகால் தோப்புகள் இருக்கக்கூடாது. ஏன்? எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ராபா காராதி அந்த ராகா ஷகதானா. பிசாசு பிடிச்ச ஆள்கிட்ட போய்
இயேசு தூரத்துல வரும்போதே ஐயோ என்ன வேதனைப்படுத்துவா வந்தீர்னு அவரை பார்த்து பிசாசு அலறுச்சுனா, அதே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். நான் நடக்கும் போது ஏன் அந்த சத்தம் கேட்கப்படவில்லை? ஏன் அந்த சத்தம் கேட்கல? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுமா சொல்றார், மூப்பராகிய சங்கத்தார் உன் தலையின் மேல் கை வைத்து ஜெபித்த பொழுது உனக்கு உண்டான வரம், உனக்கு உண்டான அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப தவறிவிட்டாய். அதாவது ஆண்டவர் சபைகளுக்கு பேசும்போது நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். உன்ன அனலாரு இல்லைன்னா குளிராரு. சர்ச்சுக்கு வந்தா அனலாகிறது, வெளியே போனா குளிராகிறது. அதனால தான் சொல்றேன், உங்களுடைய தனிப்பட்ட ஜெப பலிபீடத்தை கட்டுங்கள். ஹல்லேலூயா. நானும் என்னையும் சேர்த்து சொல்றேன். எனக்கெல்லாம் உண்மையாவே ஒரு பெரிய ஏக்கம். நான் நிறைய தடவை இந்த சபையில சொல்லி இருக்கிறேன். என்னுடைய ஜெப அனுபவங்கள் எல்லாம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது. மாசக்கணக்கில் நைட்டு தூங்க மாட்டோம். ஆனா காலையில தூக்கம், ஒரு நாள் நம்ம தூங்கலைன்னா கஷ்டமா இருக்கும்ல, அப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். Glory to God. உண்மையாக சொல்கிறேங்க, நான் நல்லா தூங்குறதுக்காகவே ஒரு சில ராத்திரி நான் ஜெபம் பண்ண படுத்திருக்கேன். சீரியஸ்லி. ஏன்னா அந்த ஜெபம் பண்ணி தேவனோடு உறவாடினா அப்படியே அந்த ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கிரியை செய்து ஒரு அப்படியே, அதாவது இந்த பொங்கி 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 வழியறதுனால தூக்கமே வராதுங்க. ஆனா காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஆமென். வாலிபர்ல தனி ஜெபம் வாலிபர்ல வச்சு ஐயோ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா உண்மை சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் வல்லமையா ஊழியத்துல ரொம்ப பிஸியா கர்த்தர் பயன்படுத்துறார். என்னுடைய அந்த நாட்கள் ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில குறைந்து விட்டது. அதை நான் சொல்றதுக்கு வெட்கப்படலைன்னா, ஆண்டவர் என் கூட பேசிகிட்டே இருக்கிறார். எனக்கு பெரிய ரெஸ்ட்லெஸ். நான் காலையில் கோயம்புத்தூர்லேருந்து நானே டிரைவ் பண்ணி வந்தேன். ஐவனை நான் திருநெல்வேலியில் ஏற்றிட்டு வந்தேன். திரும்ப நான் சண்டே நைட்டு முடிச்சுட்டு போனோம். மண்டே நைட்டு எனக்கு ஃப்ளைட் சென்னைக்கு. அங்கே ஒரு வீக் டேஸில் ஒரு சர்ச்சில் 2 நாள் அங்கே கூட்டம் இருக்கிறது. அதை முடிச்சுட்டு திரும்ப நான் வரணும். ட்ரெயினில் வந்து புதன்கிழமை வருவேன். மறுபடியும் வெள்ளிக்கிழமை மார்த்தாண்டத்தில் 3 நாள் பேசணும் ஒரு கூட்டத்தில். இப்படி தான் என்னுடைய ட்ராவல் ஊழியங்கள். அதனால் என்னுடைய ஜெப நேரம் ஆதியில் இருந்த மாதிரி கர்த்தர் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். என் கூட பேசுகிறதா நான் சொல்கிறேன். நீங்கள் என்னை பற்றி இப்படி சொல்கிறதுனால நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். நான் தேவ சமூகத்தில் எனக்கு திரும்ப ஆண்டவரே இந்த ஊழியமெல்லாம் கூட நிறுத்திட்டு அந்த மாதிரி உடைய பாதத்தில் உட்காரணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் இங்கே இருக்கிற உங்களோடு கூட பேசுகிறது எனக்கு நல்லா தெரியும். உடைய ஜெப பலிபீடத்தை சகோதரா, உன் ஜெப பலிபீடத்தை திரும்ப கட்டு என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அப்பொழுது இந்த ஆண்டிலே உனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உனக்குள் 100% வெளிப்பட்டு சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க, நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். நீ வாயை திறந்து பேசினீனா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக அநேகருடைய வாழ்க்கையை, குடும்பங்களை கட்டத்தக்கதாக கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you mightily. உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ராபா கதானாமா, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமாம், தீர்க்க தரிசனமாக சொல்லுங்க. ரொம்ப சீரியஸ். அவங்க கையை விட்டுறாதீங்க. கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க உங்களுக்காக ஜெபம் மட்டும். நான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நான் சொல்கிறேன். ராபா காரா தியாம்தா ராக்கா ஷகதானாமா. ஆமீன். கையை பிடிச்சிருக்கிற அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சகோதரியை பயன்படுத்தும், இந்த சகோதரனை பயன்படுத்தும். கமான் ப்ரே. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஆவியார் அவரால் நடத்தப்படுகிறேன். வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கைப்பிடிச்சு ஆண்டவரே இந்த சகோதரியை, இந்த சகோதரனை பயன்படுத்துவீராக. இந்த 2024 ஆண்டவரே இதுவரை இல்லாத அளவிற்கு உம்முடைய வல்லமை இந்த சகோதரியின் மூலமாக, இந்த சகோதரன் மூலமாக வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க.
எனக்கு என்னமோ தெரியலங்க. இங்க பாருங்க, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன ரொம்ப பாரப்படுத்துறது. உங்க போதகருடைய இருதயத்தில் ஆண்டவர் போட்ட பயங்கரமான பாரத்தை நான் உணர்றேன். ஆத்துமாக்கள், சோல் வின்னிங், என்னுடைய ஜனங்கள் எழுமணும், ஆத்துமாக்கள் என்ற துடிப்பை நான் உணர்ந்து நான் சொல்றேன். பரிசுத்தினால் ஏவப்பட்டு நான் சொல்றேன். இந்த சபையை கர்த்தர் அதற்காக பயன்படுத்த விரும்புகிறார். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளை கூட கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ராபா ராகா தாராபா ஹம்தா ராகா தானா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, எழும்பு எழும்பு, உன்னுடைய வழி வந்தது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. ரபா ஷகராதியாந்தா ராகதானாமா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். எழும்பு எழும்பு. தூங்குற நேரம் அல்ல, உட்கார்ந்து இருக்கிற நேரம் அல்ல, டைம் பாஸ் பண்ற நேரம் அல்ல, வீணாக உன் நேரத்தை செலவழிக்கிற நேரம் அல்ல. இந்த நேரம் ரொம்ப பிரஷியஸ். ஆமென். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். போ, இருள் நிறைந்த இடத்துக்கு போ, சிறைப்பட்ட ஜனங்களை தேடி போ. ராபாக்கா, அவங்க எங்கேயும் தேடி போவேன், அவன் பக்கத்திலே இருக்கிறாங்கம்மா, உன் பக்கத்திலே இருக்கிறாங்க ஐயா. உங்களோட வேலை செய்யறவங்க, ஐயோ நம்முடைய தேசம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத தேசம். நினிவேதான் நம்முடைய தேசம். நினிவேதான் நினிவே ஜனங்களை போலதான். எதை சொன்னாலும் நம்புறாயா, எதை சொன்னால் நம்புறாயா? ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நம்முடைய இந்தியருடைய கண்களை கர்த்தர் திறந்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யத்தக்கதாக. இந்தியாவில் எழுப்புதல் வர்றதுக்கு காரணம் எதிர் வல்லமைகள் அல்ல, நாம் தான். ஏன் தாமதமாகுது? நீங்களும் நானும் தான். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கண்ணை திறப்பாரியா? உபத்திரம் வந்த பொழுது ஆமென், சவுலெல்லாம் எழும்பி ஸ்தேவான் போல பரிசுத்தவான்களை அழித்த பொழுது சபையார் ஜெபித்தார்கள். சபையார் ஜெபிக்கும் போது கர்த்தர் சவுலை சந்தித்தார். நான் திரும்ப சொல்றேன், எங்கள் குடும்ப ஜெபத்தில் தினந்தோறும் நாங்கள் திரும்ப சொல்ற ஒரு வார்த்தை, இந்தியாவில் சவுலை போல சீறி பாய்கிற அநேகரை கர்த்தர் இந்த நாட்களிலே கண்களை திறக்க போகிறார். அவங்க டெஸ்டிமனி டிவியில் வரும், சோசியல் மீடியாவில் வரும். இந்த தேசம் இயேசுவை பார்க்கும். சபையை அழிக்கிற, தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிற அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஆனா எப்போ? நான் ஜெபம் பண்ணும் போது, நீங்க ஜெபம் பண்ணும் போது. கர்த்தர் இந்த முதல் நாள் கர்த்தர் சொல்ல, உன் ஜெப பலிபீடத்தை கட்டு. ரபா ஷகாதானாமா. கர்த்தர் திரும்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? திரும்ப நீ விழணுமா? திரும்ப நான் எழுமணுமா? ஆமென். என்னை நோக்கி நான் சீராக நடக்க மாட்டாயா, முன்னேறி வரமாட்டாயா என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறதை நான் ஆவிலே உணர்ந்து சொல்றேன். எத்தனை முறை நீ உன்னுடைய அனுபவத்தை இழந்து போய் நிற்கிறாய். திரும்ப குளிராக நீ போய்விட்டாய். திரும்ப நீ உனக்குள்ளே எரிகிற அக்கினியை அவித்து விட்டாய். உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனை, உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, ஆமென், பிரஷர், எல்லாத்துலயும் நீ ஆமென், நீ உனக்குள்ளே இருக்கிற அக்கினியை அவித்து போட்டாய் என்று கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சிலரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். 10 கன்னிகைகள் அவர்கள் புறப்பட்டார்கள். 10 பேர் தூங்கினாங்க. நடுராத்திரில மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. எல்லாரும் எழும்பி அந்த திரியை சரி செய்து திரும்ப விளக்கை பற்ற வைக்க முயற்சித்தார்கள். நான் சொல்றேன், இந்த சீசன் கர்த்தர் கிரேஸ் டைம் கொடுக்கிறாரு. அந்த திரியை சரி செய்து திரும்ப பற்ற வைக்க இந்த நாட்களை கர்த்தர் உனக்கு கிருபையாக தருகிறார். அவன் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் இந்த ராத்திரி உன்னுடைய அணைந்து போக இருக்கிற அந்த திரியை சரி செய்ய கர்த்தருடைய ஆவியானவனோடு கூட பேசுகிறார். உன் திரியை கொஞ்சம் சரி செய்து அந்த கருப்பான எல்லாத்தையும் எடுத்துட்டு எரிய முடியாதபடி இருக்கிற தடைகளை நீக்க இந்த ராத்திரி கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ராபா ஷகாதாரா நாமா.
ஹல்லேலூயா. ஜெப பலிபீடத்தை கட்டு, திரும்ப கட்டு. ரேமா இந்த ராத்திரி ஆமெனுடைய முழுமையாக பலிபீடத்தில் சமர்ப்பித்து, ஆண்டவரே நான் எழும்பும் அளவும் இந்தியா பாழாய் போட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பாழாய் விட்டது. நான் இருக்கிற கிராமம் எந்த கிராமத்தில் சொல்லுங்க, நான் எழும்பு மட்டும், நான் ஜெபத்தில் எழும்பு மட்டும், அதிகாலை ஜெபத்தில் எழும்பு மட்டும், நடுராத்திரி எழும்பி கதறுகிற ஜெபத்தில் நான் எழும்பு மட்டும், கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் பாழாய் போய்விட்டது. நான் தான் அதுக்கு ரீசன், நான் தான் அதுக்கு காரணம். ஹல்லேலூயா. நான் இந்த ராத்திரி நான் திரும்ப எழும்ப, திரும்ப பலிவிடம் கட்டப்பட என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில நிமிஷங்களில் நான் முடிக்க போறேன். ஏன்னா நீங்க போய் பஸ் பிடிக்கணும், எல்லாம் நிறைய காரியங்களுக்கு எனக்கு தெரியும். இந்த முதல் நாளில் ஒரு கர்த்தர் இதைத்தான், இந்த பாரத்தை கொட்டுவதற்கு தான் கர்த்தர் என்னை திரும்ப திரும்ப பாரப்படுத்துற. என்னால் செய்திக்குள்ளேயே போக முடியல. கர்த்தர் இந்த சபையில் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார் சகோதரா, சகோதரா, ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ரபா ராகா ரபா ஷகதானா. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இனி உனக்கு காலம் இல்லை, நாளை உன்னுடையது அல்ல, உன்னுடைய நாட்கள் எது எவ்வளவு உனக்கு தெரியாது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகாத. இன்றைக்கு 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 உன் திரியை சுத்திகரிக்க கர்த்தர் சகோதரா உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அணைந்து போகிற நிலையில் இருக்கிறாய். பலவிதமான காற்று அடித்து உன்னை அணைத்து போக பிசாசு முயற்சிக்கிறத என் ஆவிக்குரிய கண்களிலே பார்த்து சொல்லுகிறேன். எழும்பு, கர்த்தர் உன்னை அணைய விட மாட்டார். திரும்ப கொழுந்து விட்டு எரிய செய்ய இந்த ராத்திரி ஒரு அக்கினியை உனக்குள் பாடுகிறார். கர்த்தர் இங்க இருக்கிற உங்களோட பேசுறாரு. ஆண்டவரே, என்னுடைய விளக்கு அணையாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய கரந்தாயா பாதுகாக்குது. நீ ஜெபம் குறைவா போனாலும், நீ தேவ சித்தத்தை செய்யலைனாலும், உலக பிரச்சனை உலக காரியங்கள்ல மூழ்கி போயிருந்தாலும், ஆண்டுடைய சமூகத்துக்கு நேரம் இல்லை, ஜெபத்துக்கு நேரம் இல்லை, நீ எத்தனை எக்ஸ்கியூஸ் சொன்னாலும், சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து தேவனை நீ துக்கப்படுத்தினாலும், ஆண்டுடைய கரம் இன்னும் உன்னுடைய விளக்கு அணைந்து போகாமல் சகோதரி, வாலிப தங்கச்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபையை நீ வீணாக விருதாவாக ஆக்கிவிடாதே. கர்த்தர் கரத்தை எடுக்கவே இல்லை. கர்த்தர் சொல்றார், உன் கூட தான் பேசுகிறார். கர்த்தர் கரத்தை எடுக்கவே இல்லை. பிசாசு அணைக்க ட்ரை பண்ணான், அணைக்க ட்ரை பண்றான், அணைக்க ட்ரை பண்றான். ஆனா ஸ்டில் கர்த்தருடைய கரம், ஆமென், உனக்கு கர்த்தர் போட்டாக்கிடியை ராகா ராதா ராமா இன்றைக்கு திரும்ப கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஒரு அக்கினி துண்டு திரும்ப மேல விழுவதற்கு கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒப்பு கொடுத்தா, நீ எழும்பினார், கர்த்தர் இந்த ராத்திரி உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரபா காரா தாரா பாஷேகே. கர்த்தர் என் கூட தான் பேசுறாருயா. என் ஜெப பலிபீடத்தை நான் திரும்ப கட்டுறேன்னு சொல்றேன். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு அக்கினி. ஆண்டவர் ரொம்ப ப்ரொஃபட்டிக்கலா பேசுகிறார். அந்த சபையில நான் அதை அனுபவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையோட பேசுறதை நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா இந்த சபையை கர்த்தர் ஒரு மாடல் சர்ச்சா மாற்ற விரும்புகிறார். இந்த சபையை மற்ற சபைகளுக்கு ஒரு மாதிரியாக மாற்ற விரும்புகிறார். ரபா ஹந்தா ராகா தானா தெசலோனிக்கே சபை மாதிரி இந்த சபையை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட திரும்ப திரும்ப பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான், என் கூட தான் கர்த்தர் பேசினார். நான் தான் அணைந்து போகிற நிலையில் இருக்கிறேன். என் ஜெப வாழ்க்கை ஆமென் ஆமென் காணாமல் போய்விட்டது. என்னுடைய ஜெப அனுபவங்களை மறந்து வாழ்கிறேன். கர்த்தர் இந்த ராத்திரி என்னை திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த வருடத்தில் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த என்னை பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் திரும்ப உங்க வலது கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பி சீரியஸ். சும்மா எல்லாத்தையும் கையை உயர்த்த சொல்லலைன்னா, கர்த்தர் உங்க கூட பேசி இருந்தா அவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கையை உயர்த்துங்க. நீங்க மட்டும் முழங்கால நில்லுங்க பார்க்கலாம். ரமானா கராதானமா ரிமானா ஷகாதாரா தியாந்தா ராகாதானமா. சீக்கிரமா முழங்கால் போடுங்க. சேர்ல முழங்கால் போட முடியாதவங்க இருப்பீங்க, அவங்க மட்டும் எழுப்பி நின்னுக்கோங்க. மற்றவங்க முழங்கால் போடுங்க. ஒரு 5 நிமிஷமா அதுக்குள்ள முடிச்சிடலாம்.
ஆனால் நீங்கள் சின்சியராக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் ஜெபம். ஏதோ நான் மைக்கில் கத்துறதுனால ஆண்டவர்களை நான் திரும்ப சொல்கிறேன், அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஊழியக்காரர் முன்னாலிருந்து கத்துனா என்னை கர்த்தர் நிரப்புவார். தப்பு, அது ராங் ப்ராக்டிஸ். நாங்கள் உங்களை நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்குறார். ஆமீன். எது வரைக்கும் நீங்கள் மற்றபடி ஜெபத்தை சார்ந்து இருப்பீங்க? ஆமீன். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த விதைகளை விதைக்கத்தான் கர்த்தர் எங்களை அனுப்பிச்சிருக்காரு ஒழிய நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையிலேருந்து வல்லமையை பிடுங்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அல்ல. நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் பலிபீடத்தில் ஒரு அக்கினி இந்த மாலை நேரத்தில் வந்து விழுகும். ரபாதான், அந்த அக்கினி நீ சாகர வரைக்கும் உனக்குள்ள எரிகிற அக்கினி அணைய விடாமல், ஆமேன், அது கொழுந்து விட்டு எரிய செய்கிறது மட்டுமல்ல, இந்த ஆண்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற வல்லமையுள்ள பாத்திரங்களாக மாற ஒரு வல்லமை, ஒரு அக்கினி இப்பொழுது உங்க மேல விழட்டும். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் உண்மையா ஜெபம் பண்றாங்களோ சின்ன பிள்ளைங்க கூட கண்ணை மூடி, ஆண்டவரே அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த கருப்பு கருப்பு அந்த திரி எரியா விடாமல் பிடித்திருக்கிற அந்த கருப்பெல்லாம் நான் கட் பண்ணி தூக்கி வீசுறேன். இப்பொழுதே ஒரு வல்லமை, ஒரு அக்கினி என் மேல விழட்டும். ஒரு சேனை எழும்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி, இந்த நிமிஷத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நடத்த போறதுக்காக நன்றி. ஜெப பலிபீடங்களை திரும்ப செப்பனிடுகிறதற்காக நன்றி அப்பா. ஓ, உம்முடைய அக்கினி பலிபீடத்தில் வந்து இறங்கட்டும்.